சிரியாவின் அலப்போவை கைப்பற்றிய அல் ஜுலானி போராளி குழு அவருடைய தலைமையில் அடுத்து ஹமா நகரையும் வீழ்த்தியது. இப்பொழுது ஹாம்ஸ் நகரை பிடித்துக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது சிரிய போராளி குழு. லட்சக்கணக்கான மக்கள் ஹாம்ஸ் நகர் மற்றும் சுற்றுப்புற நகர் பகுதிகளிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் மத்திய தரைக்கடலில் இருக்கின்ற ரஷ்ய கடற்படை தளமான டார்டஸ் கடற்படை தளத்திற்கு பேராபத்து விளைந்துள்ளது. ஆம், 49 வருட குத்தகைக்கு சிரிய அரசிடமிருந்து அந்த கடற்படை தளத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளது ரஷ்யா. இப்பொழுது போராளி குழு அல் ஜுலானி போராளி குழு கைப்பற்றியுள்ள இந்த ஹாம்ஸ் நகரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த டார்டஸ் கடற்படை தளம் அமைந்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தன்னுடைய குடிமக்களை, ரஷ்ய மக்களை அங்கிருந்து கிடைக்கின்ற சிவிலியன் விமானங்களின் மூலம் வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே சமயம் இஸ்ரேலினுடைய நிலையும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் சிரியாவோடு அமைதி ஒப்பந்தத்தில் உள்ளது இஸ்ரேல். இப்பொழுது முன்னேறி வரும் அல் ஜுலானி போராளி குழு சிரியா முழுவதையும் கைப்பற்றிவிட்டால் அவர்களுடைய கொள்கையை பாலஸ்தீனத்தை விடுவிப்பதும் கோலன் குன்றுகளை மீண்டும் கைப்பற்றுவதுமே. ஆகவே இஸ்ரேல் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கும் இந்த நிலையில் அமெரிக்காவும் கடுமையாக அல் ஜுலானி குழுவை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் ஓரிரு வாரங்களில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுருவை யூடியூப் சேனலுடன்.